Good morning students. Operating costing la மொத்தம் 3 methods இருக்கு. Computation of cost unit, power supply cost, hospital cost. Computation of cost ல நம்ம running distance cost, room days இது எல்லாமே calculate பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு வீடியோல power supply cost ஓகேங்களா. ஓகே, பவர் சப்ளை காஸ்ட் உங்களுக்கு பேசிக்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரேன். illustration sum number 21 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பவர் சப்ளை காஸ்ட் ascertain the cost under suitable heading for the power housing costing. பவர் ஹவுசிங் காஸ்டிங்ல எந்தெந்த ஹெட்டிங்ல கீழே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ்லாம் போகும். அப்போ பவர் சப்ளை காஸ்டிங்ல உங்களுக்கு ரெண்டு பவர் ஹவுசிங்ல ரெண்டு ஹெட்டிங் கீழே தான் வரும். ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட், இன்னொன்று வேரியபிள் காஸ்ட் ஓகேங்களா. இந்த ரெண்டு ஹெட்டிங்குள்ள தான் நமக்கு கால்குலேஷன் இருக்கும் பவர் சப்ளை காஸ்ட்ல ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கோல்ஸ் கன்சியூம்டு 4 lakh rupees, லேபர் காஸ்ட் கொடுத்துருவாங்க, வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, மிஸ்லனஸ் ஓவர் ஹெட், கேபிட்டல் இன்வெஸ்டட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இந்த கீழே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் எதெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வரும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட்ல வரும்ன்றதை மட்டும்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ கோல் கன்சியூமர் பாத்தீங்கன்னாக்க வேரியபிள் காஸ்ட், அதாவது வேரியபிள் காஸ்ட் என்ன வரும், கோல் கன்சியூமருக்கு, அதாவது இப்போ இன்னைக்கு ஒரு யூனிட்டுக்கு 4 கிலோ கோல் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க, நாளைக்கு 5 கிலோ கோல் யூஸ் பண்ணுவீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, கோலோட யூசேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் லேபர் காஸ்ட்டும். லேபர் இன்னைக்கு ஒரு 15 லேபர் வச்சு இன்னைக்கு என்ன செய்வீங்க, ஒரு யூனிட் ரன் பண்ணுவீங்க. ரெண்டாவது யூனிட்ல 10 லேபர் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 10 யூனிட் ரன் பண்றீங்கன்னா ஒரு யூனிட்டுக்குமே லேபர்ஸோடைய டிமாண்ட் டிஃபர் ஆகும். ஒரு சில இப்போ 10th யூனிட்ல உங்களுக்கு 25 லேபர் தேவைப்படுவாங்க. ஆனா 7th யூனிட்ல இன்னைக்கு ஓவராலா 10 யூனிட்ஸ் நடக்குது. 7th யூனிட்ல 6 லேபர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது, லேபரும் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். லேபரோட யூசேஜும் வேரியேஷன் இருக்கும். ஸோ இது வேரியபிள் காஸ்ட் வரும். கோல் என்ன சொல்லியிருக்கேன், வேரியபிள் யூசேஜ் எவ்வளோ, இன்னைக்கு இந்த யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எவ்வளோ கோல் யூசேஜ், ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு 4 kgs கோல் யூஸ் ஆகும். இதே 5வது யூனிட்டுக்கு உங்களுக்கு 12 கிலோ கோல் யூஸ் ஆகும். கோல் தான் நிலக்கரி. பவர் ஹவுசிங்னால என்னது, எலக்ட்ரிசிட்டி, நிலக்கரியை வச்சு தயார் பண்ற எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா. புரிஞ்சிச்சிங்களா இப்போ கான்செப்ட். வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் காஸ்ட்டும் உங்களுக்கு என்னது, எவ்வளவு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் தேவைப்படும். எலக்ட்ரிசிட்டியும் அப்படிதான், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு யூனிட்ஸ் ரன் பண்றீங்க, ஆப்ரேஷன்ஸ் ஃபேக்டரியில எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ கோல் கன்சியூமர், லேபர் காஸ்ட், வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி, இது வேரியேஷன் இருந்துட்டே இருக்கும். அதனால அது வேரியபிள் காஸ்ட் கீழே இருக்கும். ஃபிக்ஸடா சொல்ல முடியாது ஓகேங்களா. இது வேரியேஷன் இருக்கும் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் மிஸ்செலினியஸ் ஓவர் ஹெட்ன்றது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்செலினியஸ் ஓவர் ஹெட்னா என்ன சொல்லுவாங்க, டைரக்ட் சேலரி, ஸ்டாஃபோட சேலரி, ரெண்ட், இதெல்லாம் வருது ஓகேங்களா. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. மாசம் 5000 ரூபாய் சம்பளம், இல்ல மாசம் 10,000 ரெண்ட், அந்த மாதிரினா அது சேஞ்சஸே இருக்காது, அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்வெஸ்டட் 10 lakh rupees கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்ன்றது உங்களுக்கு எந்த காஸ்ட்லயுமே வராது, ஃபிக்ஸ்டு காஸ்ட்லயும் வராது, வேரியபிள் காஸ்ட்லயும் வராது. ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு காஸ்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ் ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்ங்கிறது எக்ஸ்பென்சஸ். எந்த விதமான ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸா வேரியபிள் எக்ஸ்பென்சஸான்றதான் காட்டணுமே தவிர உங்களுக்கு கேபிட்டல்ன்றது உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சஸ்லயும் வராது, அது இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் உங்களுக்கு என்ன வரும், எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம கால்குலேட். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வேணா நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட்லியா வேரியபிள் காஸ்ட்லியான்றதை போடலாமே தவிர கேபிட்டல் இன்வெஸ்டட் 10 lakh rupeesன்றது ரெண்டு காஸ்ட்லயே வராது. புரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%, அது ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல 10 lakh rupeesல 6% எவ்வளவு, அந்த 6%ஓட வேல்யூஸை தான் நம்ம என்ன செய்வோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல போடுவோம், இல்ல வேரியபிள் காஸ்ட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஆனா கேபிட்டல் 10 lakh rupeesங்கிறது எந்த காஸ்ட்டுக்குள்ளேயே வராது ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் வேரியபிள் காஸ்ட்ல என்னென்னலாம் சொன்னோம் அதோட வேல்யூஸ் இங்கே எழுதி 5 lakh rupees உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட்ல வருது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் மிஸ்செலேனியஸ் ஓவர் ஹெட் 20,000 rupees வந்துருச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் கோல் கன்சியூம்டு ஃபார் பவர் ஹவுஸ். என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ஹவுஸ்ல எவ்வளவு கோல் நீங்க கன்சியூம் பண்றீங்க, எவ்வளவு நிலக்கரி யூஸ் பண்றீங்க, அதோட காஸ்ட் எவ்வளவு, என்ன ரேட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க, நார்மல் கன்சம்ஷன் ஆஃப் கோல் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்டீம் இஸ் 4 kgs. For every unit of a steam generated at rupees 500
perquisites. Total unit of steam generated is 2 lakhs unit. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. ஸ்டீம் ஜெனரேஷனுக்கு ஒரு யூனிட்டுக்கு 500 ரூபாய் செலவாகுது. மொத்தம் எத்தனை ஸ்டீமை ஜெனரேட் பண்றாங்க, 2 லட்சம் யூனிட்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. 2 லட்சம் ஸ்டீம்ஸ் யூனிட்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, கோல் கன்சம்ஷன் எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்றத ரேட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. இதை 2 விதமா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கவனிங்க. பவர் சப்ளை காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கோலோடைய ரேட் எவ்வளவுன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு கோல் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நிலக்கரி யூஸ் பண்றாங்க ஒரு யூனிட்டுக்குன்றது தெரியணும். ஓகேங்களா, இப்போ கவனிங்க. டோட்டல் கோல் எவ்வளவு, டோட்டல் கோல் நீங்க கால்குலேட் பண்ணா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கோல் யூஸ் பண்றாங்க, மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் நடக்குது. ஓகேங்களா, அப்போ ஒரு யூனிட்டுக்கு 4 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க, மொத்தமா 2 லட்சம் யூனிட்ஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா, அப்போ டோட்டல் கேஜஸ் ஆஃப் கோல் யூசேஜ் எவ்வளவு, 2 லட்சம் யூனிட்ஸ் இன்ட்டு 4 கேஜி போட்டாக்க 8 லட்சம் கிலோ கோலை யூஸ் பண்றாங்க. 8 லட்சம் கிலோ நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. டோட்டல் கோல் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ கன்வெர்ட் இன்டு கேஜி இன்டு குவிண்டால். இங்க எத்தனை கேஜி இருக்கு, 8 lakh கேஜஸ் ஆஃப் கோல் இருக்கா. இப்போ குவிண்டாலுக்கு ஒரு குவிண்டால் ஈக்குவல் டு 100 கேஜின்றதை நினைவு வச்சுக்கணும். இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு குவிண்டால் எவ்வளவு, 100 கேஜி. இங்க எத்தனை கேஜஸ் இருக்கு, மொத்தம் 8 லட்சம் கிலோ இருக்கு. அப்போ குவிண்டால் கேஜை வந்து குவிண்டாலா கன்வெர்ட் பண்ணணும்னா 8 lakhs கேஜஸ் டிவைடட் பை குவிண்டால் 100 கேஜஸா கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா, அப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது, 8000 குவிண்டால்ஸ். ஓகேங்களா, இப்போ காஸ்ட் பர் குவிண்டால், ஒரு குவிண்டாலுக்கு அதாவது மொத்தம் 8000 குவிண்டால் இருக்கு. உங்களுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு யூஸ் பண்றாங்க, 500 ரூபாய் பயன்படுத்துறாங்க. மொத்தம் அப்ப 8000 குவிண்டாலுக்கு எவ்வளவு வருது, 40 லட்சம் குவிண்டால், 40 லட்சம் ரூபாய் செலவாகுது. புரிஞ்சிருச்சுங்களா. இந்த மெத்தேடை தான் அவங்க ஷார்ட்கட் மெத்தேட்ல போட்டிருக்காங்க. கவனிங்க, நீங்க இப்படியே போட்டா போதும். ஓகேங்களா, மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகுது, உங்களுக்கு 2 லட்சம் யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கேஜி கோல் யூஸ் பண்றாங்க, ஒரு யூனிட்டுக்கு 4 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. ஒரு யூனிட்ஸுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது, ஒரு யூனிட்டுக்கு 500 ரூபாய் செலவாகுது. இது மட்டும் தான் கொஸ்டின்ல இருக்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இந்த 100ன்றது என்னன்னா, கவனிங்க, ஒரு குவிண்டால் ஈக்குவல் டு 100ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, 100 கேஜி, அதை தான் இங்க போட்டிருக்காங்க. அப்போ ஒரு குவிண்டாலுக்கு 100 கேஜினா இன்டு 100 எத்தனை கேஜி இங்க பயன்படுத்துறாங்க, 4 கிலோ பயன்படுத்துறாங்க. அப்போ டிவைடட் பை இந்த குவிண்டால்ங்கிறது இங்க வந்துடும். ஓகேங்களா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஜினாலே குவிண்டால் வந்துடும். அப்போ ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் அண்ட் மெத்தட்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம், நான் சொல்லி கொடுத்த இன்னொரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 2 லட்சம் யூனிட்ஸ், ஒரு யூனிட்டுக்கு 4 கிலோ. அப்போ எத்தனை ரூபாய் செலவாகுது, ஒரு யூனிட் ரன் பண்றதுக்கு 500 ரூபாய் செலவாகுது. அப்போ குவிண்டால் டிவைடட் பை 100 போட்டுக்கிறோம். ஓகேங்களா, போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வருது. இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் தான் வருது. அதே மாதிரி நான் சொன்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எவ்வளவு வருது, 40 lakhs rupees செலவாகுது. ஓகேங்களா, காஸ்ட் எவ்வளவு, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கோல் கன்சியூம்ட் எவ்வளவு, 40 lakhs rupees. ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். 23rd sum. Prepare a cost sheet showing the cost of generation, the cost of steam per unit of 2 electricity company. Total units steam generated ரொம்ப ஈஸி. உங்களுக்கு சம்மு தான் பெருசா இருக்கும். ஓகேங்களா, coal used is 6 kg for every unit of steam generated, rupees 1000 per quintal. 1000 rupees per quintal. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், மிசலேனியஸ் ஓவர்ஹெட், கேபிட்டல் இன்வெஸ்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி இன்க்ளூடட் இன் காஸ்ட் அட் 12%. ஓகேங்களா, கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ஷீட்ல எனக்கு ஷோ பண்ணுங்க, காஸ்டோட இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஸ்ட்ரீம் பர் யூனிட்டுக்கு, காஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் பர் யூனிட்டுக்கு எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, கால்குலேட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கிறோம். அவங்க என்ன மெத்தட்ல கேட்டிருக்காங்க,
காஸ்ட் ஷீட் மெத்தட்லாம். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இசட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன வரும் உங்களுக்கு, இந்த ஹெட்டிங் கீழே மொத்தம் 3 காலம், பர்டிகுலர்ஸ், இன்னர் அமௌண்ட் காலம், அவுட்டர் அமௌண்ட் காலம். பர்டிகுலர் ருபீஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்க ருபீஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் பர் யூனிட் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பர் ஸ்டீம் பர் யூனிட், காஸ்ட் ஆஃப் ஸ்டீம் பர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, இசட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியோட ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு விலை ஆகுது, எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 2 இந்த ஹெட்டிங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மொத்தம் எவ்வளவு ஆகுதுன்னு அவங்க கொடுத்துருக்கதை இங்க நாம அப்ளை பண்ணிடுவோம். பர் யூனிட்டுக்கு டிவைட் பண்ணி இங்க போட்டுருவோம். ஓகேங்களா? அதனால 2 காலம். ஓகே, இங்க வாங்க. 2 காஸ்ட் என்னது, ஒண்ணு வேரியபிள் காஸ்ட், பிக்ஸ்டு காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் எல்லாம் என்னென்ன வரும்ன்றது உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 21லயே சொல்லியிருக்கேன். யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கோல் எவ்வளவு யூஸ் பண்றாங்க ஒரு யூனிட்டுக்கு, எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதே போல லேபர் எவ்வளவு யூசேஜுக்கு ஏற்ற ஒரு யூனிட்டுக்கும் கான்ஸ்டன்டா ஒரு 2000 யூனிட் ரன் பண்றாங்க. 2000 யூனிட்டுக்குமே ஒரு யூனிட்டுக்கு 10 லேபர்னா 2000 யூனிட்டுக்கும் 10 லேபர்னு பண்ண மாட்டாங்க. யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, யூனிட்டோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி லேபரோட யூசேஜும் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துடும். எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நீங்க யூஸ் பண்றீங்க, ஆப்ரேஷன் ஒரு யூனிட்டுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி ஆகும், அடுத்த யூனிட்டுக்கு அது லீஸ்ட்ல இருக்கும், இன்னொன்னு ஹைல போகும். எலக்ட்ரிசிட்டி சேஞ்சஸ் இருக்கும், அது வேரியபிள்ல வந்துடும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட்னா உங்களுக்கு ஷார்ட்டா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அண்டர் த வேரியபிள் காஸ்ட்ல வரும்ன்றத சொல்லிட்டேன். ஸோ லேபர் காஸ்ட் எவ்வளவு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் சார்ஜஸ் வேரியபிள் காஸ்ட்ல தான் வரும், 90,000 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி 45,000 இதுல வரும், உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட்ல தான் வரும். அடுத்தது இப்போ கவனிங்க, இங்க பர் யூனிட்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ லேபர் காஸ்ட் எவ்வளவு, 80,000 ருபீஸா, எவ்வளவு கோல் யூஸ் பண்றாங்க இங்க. ஓகேங்களா? கோல் மொத்தம் 2,50,000 யூனிட்ஸ் ஜெனரேட் ஆகுதுங்களா. சோ லேபர் காஸ்ட் எவ்வளவு உங்களுக்கு, 80,000 ரூபாய். இந்த இன்னர் அமௌண்ட் கால்ல போட்டோம். ஓகேங்களா? இப்போ காஸ்ட் பர் யூனிட் வேணும்னா 80,000 டிவைடட் பை 2,50,000. மொத்த யூனிட்ஸ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க இந்த இதுல, மொத்தம் 2 லட்சம். இந்த கணக்குல 2,50,000 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க. அப்போ இந்த 2,50,000 யூனிட்ஸை ஒரு காஸ்ட் கூடயும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லேபர் காஸ்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் காஸ்ட் 80,000 டிவைடட் பை 2,50,000 ருபீஸ்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் வந்துடும். அதே போல வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் சார்ஜஸ் 90,000 90,000 டிவைடட் பை எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க, 2,50,000 யூனிட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2,50,000. அதே மாதிரி ஒரு காஸ்டையும் டிவைடட் பை 2,50,000. 2,50,000 என்னது, டோட்டல் யூனிட்ஸ் ஸ்டீம் ஜெனரேட்டட். ஸோ 2,50,000 யூனிட்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு லேபர் காஸ்ட் 80,000னா 2,50,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா, ரேட்டையும் யூனிட்ஸையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் தெரிஞ்சிடும். எவ்வளவுதான், சிம்பிள் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் பர் யூனிட் உங்களுக்கு லேபருக்கு எவ்வளவு ஆகுது, 32 பைசா. அதே மாதிரி தான் வாட்டர் அண்ட் சாஃப்ட்னிங் சார்ஜஸ் 90,000 டிவைடட் பை 2,50,000 எவ்வளவு, 36 பைசா. சைட்ல நீங்க போட்டுக்கிட்டே வரலாம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கு, 45,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ 2,50,000 யூனிட்டுக்கு எவ்வளவு ஆகுது, 45,000 ரூபாய் டிவைடட் பை 2,50,000 போட்டீங்கன்னா 18 பைசா ஒரு யூனிட்டுக்கு செலவாகுது. ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் த கோல் உங்களுக்கு வேணும். மற்ற எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கோலோட கால்குலேஷன் நம்ம எங்க போட்டிருந்தோம், இங்க கவனிங்க. காஸ்ட் ஆஃப் த கோல் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருந்தோம் இல்லைங்களா. மொத்தம் எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கேஜி கோல் யூஸ் பண்றாங்க, அப்போ எவ்வளவு பவர் ஜெனரேஷன் ஆச்சு ஒரு யூனிட்டுக்கு செலவு பண்றாங்க, டிவைடட் பை குவிண்டால் இன்ட்டு 100ன்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்முக்கு மாறும். இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம அந்த ஃபார்மேட்ல தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த 5 மார்க் ஃபார்மேட்டை இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ கோல் கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணணும். ரேட் ஆஃப் கோல் எவ்வளோன்றது தெரியணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் நடக்குது, 2,50,000 யூனிட்ஸ் நடக்குது. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு யூனிட்டுக்கு 6 கிலோ யூஸ் பண்றாங்க. 6 கிலோ கோல் ஒரு யூனிட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஸ்டீம் ஜெனரேட்டர் எவ்வளவு, எத்தனை குவிண்டால், 10,000 குவிண்டால் ஒரு யூனிட்டுக்கு ஜெனரேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளவு,
2,50,000. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கோல் யூஸ் பண்றாங்க? 6 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. அப்போ எவ்வளவு ரூபாய் ஜெனரேட் ஆகுது? 1000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவாகுது. அப்போ டிவைடட் பை குவிண்டால். ஒரு குவிண்டால் ஈக்குவல் டு 100 கிலோனா 6 கிலோக்கு எவ்வளவுன்றது இங்க கால்குலேஷன்ல வரும். ஓகேங்களா? டிவைடட் பை 100ன்றதை நீங்க கான்ஸ்டன்டா போட்டுக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு கேஜின்னு கேட்டாலே கண்ணு, கேஜினாலே ஈக்குவல் டு குவிண்டால் உங்களுக்கு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 6 கேஜி யூஸ் பண்றீங்கன்னா 1 கேஜி 1 குவிண்டால் 100 கேஜினா 6 கேஜின்றது நம்ம இந்த ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன செஞ்சிட்டோம்? கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல் எவ்வளவு ரேட் ஆகுது? 45,000 ரூபாய் ஆகுது. 45,000 ரூபாய் ஆகுதுன்னா காஸ்ட் பர் கோல் எவ்வளவு? ஒரு கிலோ கோல் எவ்வளவு ரூபாய்? அப்போ 45,000 டிவைடட் பை எத்தனை யூனிட் நடந்திருக்கு? 2,50,000 யூனிட். அப்போ 2,50,000 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 பைசா. ஓகேங்களா? அடுத்தது வேரியபிள் காஸ்ட்ல எல்லாமே போட்டோம். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது? 18 பைசா செலவாகுது. மொத்தம் அப்ப 2,50,000 யூனிட்டுக்கு உங்களுக்கு 45,000. 2,50,000 யூனிட்டுக்கு 45,000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுனா 45,000 டிவைடட் பை 2,50,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 18 பைசா ஒரு யூனிட்டுக்கு செலவாகுது. கோலோட செலவு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வேரியபிள் காஸ்ட் எல்லாமே என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யறோம்? டோட்டல் போடுறோம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்ன வருது உங்களுக்கு? ஸோ கவனிங்க, காஸ்ட் ஆஃப் த கோல் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் நடக்குது? 2,50,000 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 6 கிலோ கோல் யூஸ் பண்றோம். அப்போ மொத்தம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல் எவ்வளவு கிடைக்குது? 15 லட்சம் கேஜஸ் ஆஃப் கோல் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம குவிண்டால கன்வெர்ட் பண்றோம். 15 லட்சம் கோல் டிவைடட் பை 100. எனக்கு 1 குவிண்டால் ஈக்குவல் டு 100 கேஜினா நம்ம 15 லட்சம் கேஜி யூஸ் பண்ணும்போது டிவைடட் பை 100 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 15,000 குவிண்டால்ஸ் யூஸ் பண்றோம். இது வரைக்கும் உங்களுக்கு சம் புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ என்ன பண்றோம்? அந்த 15,000 குவிண்டால் கோலை வந்து என்ன பண்றோம்? காஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம், ரேட்டுக்கு. ஸோ 15,000 குவிண்டால் இன்ட்டு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு இங்க பயன்படுத்துறாங்க? இங்க நீட்டா கொடுத்துருக்கோங்க பாருங்க. Coal used 6 kgs for every unit of steam generated at ₹1,000 per quintal. ஒரு குவிண்டாலுக்கு ஸ்டீமை எவ்வளவு பயன்படுத்துறாங்க? 1,000 ரூபாய்க்கு உண்டான ஸ்டீமை ஜெனரேட் பண்றாங்க. எதுக்கு? ஒரு குவிண்டாலுக்கு. நம்ம எவ்வளவு குவிண்டால் யூஸ் பண்றோம்? நம்ம இங்க 15,000 குவிண்டால்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? 15,000 குவிண்டால்ஸ்னா ஒரு குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டீம் ஜெனரேட் ஆகுதுன்னா 15,000 குவிண்டாலுக்கு எவ்வளவு ஸ்டீம் ஜெனரேட் ஆகும்னாக்க அப்போ 1,000 rupees இன்ட்டு 15,000 குவிண்டால் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குறீங்க? எவ்வளவு ரூபாய் செலவாகுது? 1,50,00,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகுது. புரியுதுங்களா? அதுதான் காஸ்ட் ஆஃப் த கோல். எவ்வளவு காஸ்ட் ஆஃப் த கோல் செலவாகுது? 1,50,00,000 ரூபாய் கோல் செலவாகுது. ஓகே, கவனிங்க. உங்களுக்கு கால்குலேஷன் ஆஃப் த காஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டாக்கணும். ஓகேங்களா? அதாவது கோலோட காஸ்ட் நமக்கு தெரியணும். எவ்வளவு? மொத்தம் 15,000 குவிண்டால் செலவாகுது. ஒரு குவிண்டாலுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 1,000 ரூபாய் ஜென்ரேட் பண்றோன்றாங்க. ஸ்டீம் ஜெனரேஷன் எவ்வளவு? ஒரு குவிண்டாலுக்கு 1,000 rupeesனா மொத்தம் 15,000 குவிண்டால் இருக்கு. அப்போ 15,000 இன்ட்டு 1,000 rupees மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு எவ்வளவு வருது? 1,50,00,000 ரூபாய் உங்களுக்கு கோலோட காஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ கோலோட காஸ்ட் இங்கே என்டர் பண்ணிடுறோம். 1,50,00,000 ரூபாய் இங்கே என்டர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம்? நம்ம டோட்டல் பண்றோம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையுமே இங்கே டோட்டல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1,52,15,000 கிடைச்சிருச்சு. உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 60 ரூபாய் 86 பைசா என்னது டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல என்னென்னலாம் வரும் உங்களுக்கு தெரியும். ஒர்க்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு, மிஸ்செலேனியஸ் ஓவர் ஹெட் ஃபிக்ஸ்டு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதாவது கேபிட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 80 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்னா 80 lakhs இன்ட்டு 12/100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 80 லட்சம் ரூபாய்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் 9,60,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேங்களா?
இது காஸ்ட் பெர் யூனிட்னாக்க என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 2,50,000 யூனிட்ஸ் டிவைட் பண்ணோம்னா ₹3.84 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய காஸ்ட் பெர் யூனிட் என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு வருது, 11,65,000. இதே டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்டோடைய காஸ்ட் பெர் யூனிட் ₹4.66. இப்போ என்ன பண்றோம், வேரியபிள் காஸ்ட் டோட்டல் எவ்வளவு, 1,52,15,000. ஃபிக்ஸ்டு காஸ்டோட டோட்டல் 11,65,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் ஜெனரேஷன் ₹2,50,000 எவ்வளவு வருது, ₹1,63,80,000 கிடைக்குது. எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. காஸ்ட் பெர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் டோட்டலா, அதாவது 2,50,000 யூனிட்ஸுக்கு காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு, ₹65.52. ஒரு யூனிட்டுக்குள்ள செலவாயிடுச்சுன்னா 2,50,000 யூனிட்ஸ்க்கு என்னன்றது நம்ம இங்க கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தாக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். பவர் ஹவுசிங்ல அடுத்த சம். Illustration sum number 24 from the following details pertaining to the year 2022, prepare the cost sheet showing the cost of the electricity generated per unit. Per unit of kWh நாக்க கிலோவாட்ல கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ். ஓகேங்களா, நாகார்ஜுனா தெர்மல் பவர் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல எலக்ட்ரிசிட்டி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் ஹவுஸோட டீடைல்ஸ், டோட்டல் பவர் ஜென்ரேட்டர் எவ்வளவு 3,00,000 கிலோவாட், லேபர் கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், லூப்ரிகண்ட் ஸ்பேர்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ், பிளான் சூப்பர்விஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கொடுத்தாச்சு. கேபிட்டல் இன்வெஸ்ட் 70 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 15% கொடுத்துருக்காங்க. கோல் யூஸ்டு பர் கிலோவாட்க்கு எவ்வளவு, 3 கிலோ யூஸ் பண்ணிருக்காங்க. அட் ₹2,000 per குவிண்டால். ஒரு குவிண்டாலுக்கு ₹2,000 செலவாகுதுன்னா எவ்வளோன்றதை நம்ம அங்கே குவிண்டால் கால்குலேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். டிப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ் அட் 10% ஆன் கேபிட்டல். கேபிட்டல்லேருந்து டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க 10%. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மெத்தட்ல கேட்டிருக்காங்க அவங்க, காஸ்ட் ஷீட் மெத்தட் ஷோயிங் த காஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ நம்ம என்ன செய்யணும், நாகார்ஜுனா பவர் ஸ்டேஷன் காஸ்ட் ஷீட்ல ஹெட்டிங் எழுதிக்கணும். இவங்க கொடுக்கல, பட் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பவர் ஜெனரேட்டட் ஆஃப் நாகார்ஜுனா பவர் ஸ்டேஷன் நீங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 3 காலம் கிரியேட் பண்றோம். பர்டிகுலர்ஸ் காலம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அது காஸ்ட் பெர் யூனிட் தான் எங்க கொஸ்டினே. அவங்க கேட்கறது என்னது, எனக்கு காஸ்ட் பெர் யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, என்னென்ன காஸ்ட்ன்றது வரும் உங்களுக்கு, வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேரியபிள் காஸ்ட் போட்டுரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன செய்யறோம், கோலை எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்க, கோலோட காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியம். இது போட்டுட்டோம்னா இதுக்கு தான் கால்குலேஷனே. இந்த சம்ல உங்களுக்கு பவர் ஹவுஸோடைய காஸ்ட்ல மெயின் கால்குலேஷனே கோல் காஸ்ட் தான். கோல் காஸ்ட் எதுல வரும் உங்களுக்கு, வேரியபிள் காஸ்ட்ல வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கோல் கன்சியூம்ட் எப்படி கால்குலேட் பண்ணீங்க, மொத்தம் கோல் எவ்வளவு யூஸ் பண்றாங்க, சாரி மொத்தம் இங்க பாருங்க, டோட்டல் பவர் ஜெனரேட்டட் 3 lakhs கிலோவாட். ஓகேங்களா, ஸோ 3 lakhs கிலோவாட். அடுத்தது எத்தனை, ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எத்தனை யூஸ் பண்றாங்க, 3.5 கிலோவாட். அதாவது ஒரு கிலோவாட்டுக்கு 3.5 கிலோ பயன்படுத்துறாங்க. மொத்த கிலோவாட்டு 3 lakh கிலோவாட்ஸ். ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளவு கோல் யூஸ் பண்றாங்க, 3.5 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பவர், ஒரு குவிண்டால் எவ்வளவு, ₹2,000 உங்களுக்கு பவர் ஜெனரேட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 3 lakhs கிலோவாட் வந்து கோல் யூஸ்டு. ஓகேங்களா, இதுல ஒரு யூனிட்டுக்கு 3.5 கோல் கேஜஸ் ஆஃப் கோல்ஸை யூஸ் பண்றாங்க. பவர் எவ்வளவு ஜெனரேட் பண்றாங்க, ஸ்டீம் ஜெனரேஷன் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு குவிண்டாலுக்கு ₹2,000 பயன்படுத்துறாங்க. இப்போ டிவைடட் பை குவிண்டால், ஒரு குவிண்டால் ஈக்குவல் டு 100 kgனா இங்க 3.5 kg யூஸ் பண்றாங்க. அதனால இன்டு 100 டிவைடட் பை 100ன்றத கொண்டு வந்துடும் ஷார்ட்கட் மெத்தட்ல. எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த கோல் எவ்வளவு வருது உங்களுக்கு, ₹2,10,00,000 உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த கோல். இது நீங்க வந்து காஸ்ட் பர் யூனிட்னாக்கா என்ன செய்வீங்க, நீங்க கோல் எவ்வளவு கன்சியூம் பண்றாங்க, 3 லட்சம் கிலோவாட் கோல் யூஸ் பண்றாங்களா, அப்போ 2,10,10,10
10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கோல் காஸ்ட் வருதுன்னா டிவைடட் பை 3 lakhs குவிண்டால இங்க என்ன பண்றோம், டிவைட் பண்ணோம்னா ஒரு யூனிட் எவ்வளவு கிடைக்குது, 70 ரூபாய். காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு, 70 rupees என்டர் பண்ணிட்டோம். இதுல இன்னொரு மெத்தட்லயும் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குவிண்டால் எவ்வளவு, 100 kg. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்க, கேஜில இருந்து குவிண்டாலுக்கு கன்வெர்ட் பண்றாங்க. நம்ம கேஜில தான் நம்ம கொடுத்துருக்கிறதே, குவிண்டாலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அப்படியே நீங்க கேஜி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கேஜஸ் ஆஃப் கோல் போட்டுட்டு அதை ருபீஸ்ல இன்ட்டு 2000 அவங்க ருபீஸ் கொடுத்துருக்காங்க, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. குவிண்டாலா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ டோட்டல் கோல் காஸ்ட் எவ்வளவுன்றதை கால்குலேட் பண்ணணும்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளவு, கோல் எவ்வளவு யூஸ் பண்றாங்க, 3 லட்சம் குவிண்டால் ஆஃப் கோல் யூஸ் பண்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கோல் யூஸ் பண்றாங்க, 3.5 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. அப்போ 3.5 கிலோனா 3 லட்சம் கிலோ வாட்னாக்கா 3 லட்சம் யூனிட்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க எவ்வளவு வருது உங்களுக்கு, 10,50,000 கிலோஸ் கோலை பயன்படுத்துறாங்க மொத்தமா. இப்போ இந்த 10,50,000 கிலோஸ் என்னவா சேஞ்ச் பண்ணணும், கிலோ இன்ட்டு குவிண்டாலா சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு குவிண்டால் இன்ட்டு எவ்வளவு, 100 kg. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம டிவைட் பண்றோம். ஓகேங்களா. நமக்கு 10,50,000 கிலோ யூஸ் பண்றாங்களா கோல, டிவைடட் பை 100 kg. ஏன்னா நமக்கு இதுல வந்துருக்கு 100 kg கன்வெர்ட் பண்ணாதான் குவிண்டாலா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 10,500 குவிண்டால் எவ்வளவு பயன்படுத்துறாங்க, கோல்ஸ் பயன்படுத்துறாங்க. இப்ப என்ன பண்றோம், கோலோட காஸ்ட்டை கால்குலேட் பண்றோம். 10,500 குவிண்டாலு, ஒரு குவிண்டாலுக்கு 2000 ஸ்டீம், 2000 ரூபாய் ஸ்டீம் ஜென்ரேட் பண்றாங்க. அப்போ 10,500 குவிண்டாலுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 10,500 குவிண்டால் இன்ட்டு 2000 rupees ஒரு குவிண்டாலுக்கு. அப்போ எவ்வளவு ரூபாய் வருது உங்களுக்கு, 2,10,00,000 ரூபாய் செலவாகும். ஓகேங்களா. கோலோட காஸ்ட் எவ்வளவு, 2 lakhs 10 lakh rupees. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட்ல கோல் கன்சியூம்ட் என்னது, மொத்தமா 3 லட்சம் கிலோவாட் பயன்படுத்துறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 3.5 கிலோ கோல் யூஸ் பண்றாங்க. அதோடைய ஸ்டீம் ஜெனரேஷன் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு 2000 ரூபாய் செலவாகுது. அப்போ குவிண்டாலா பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணும்போது 100 டிவைடட் பை 100 போடும்போது 2,10,00,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ கோல் கன்சியூம்ட் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் த கோல் 2,10,10 lakh rupees. சாரி, அப்பப்போ 1000 சொல்லிடுறேன். இது என்ன பண்றோம், டிவைடட் பை 3 lakhs குவிண்டால் பண்ணும்போது உங்களுக்கு 70 ரூபாய் வந்துடுச்சு. மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு, 70 rupees. லேபர் எவ்வளவு கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் நீங்க. இனிமேல்லாம் அவ்வளோ கால்குலேஷன் இருக்காது. லேபர் காஸ்ட் 2,25,000 ரூபாய். அது டிவைடட் பை 3 lakh rupees போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது, ஒரு யூனிட்டுக்கு 75 பைசா ஆகுது. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்தது 4 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 3 lakh rupees பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ₹1.33 பைசா கிடைக்குது. லூப்ரிகேண்ட் ஸ்பேர்ஸும் அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொஸ்டின்ல கொடுக்கறது எழுதிட்டீங்க. டிவைடட் பை 3 lakhs rupees டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது, ₹1.67 பைசா வந்துருச்சுங்களா. இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது, 2,21,25,000 ரூபாய் வருது. காஸ்ட் பெர் யூனிட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, வேரியபிள் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு வருது, காஸ்ட் பெர் யூனிட் ₹73.746 பைசா. இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. பிளான்ட் சூப்பர்விஷன் இதுல அவ்வளோ கால்குலேஷன் இருக்காது. 1 lakh rupees டிவைடட் பை 3 lakh போட்டீங்கன்னாக்கா எவ்வளோ பைசா ஆகுது, 3 பைசா கிடைக்குது. அதாவது 33 பைசாவை தான் அது வரைக்கும் கணக்கு வச்சுட்டா போதும். 3 டிஜிட்ன்றதுனால அப்படியே 3 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதனால 3 டிஜிட்டோட நிறுத்திக்கிறோம். அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் 2 lakhs rupees டிவைடட் பை 3 lakh போட்டீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சிரும். டிப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அவங்க கவனிங்க. இதுல கேபிட்டல்ல டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. கேபிட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 70 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து டிப்ரிசியேஷன் 10%னா எவ்வளவு கிடைக்குது, 7 லட்சம் ரூபாய் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா. இந்த 7 லட்சம் ரூபாய் டிப்ரிசியேஷனுக்கு நீங்க காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 3 lakhs போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ₹2.33 போட்டுக்கோங்க. ஓகேங்களா.
அப்படியே 3 போயிட்டே இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் உங்களுக்கு எங்க வரும், ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல தான் வரும். டிப்ரிசியேஷன் ஃபிக்ஸ்டு காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட். கேபிட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 70 லட்சம் ரூபாய். அதுல 15% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு வருது, 10,50,000 வருது. அதுல உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட்னா 10,50,000 டிவைடட் பை 3 lakhs கிலோவாட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு 3 ரூபா 50 காசு. இப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு வருது உங்களுக்கு, 20,50,000 கிடைக்குது. டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல 6 ரூபா 833 பைசா வருது. இப்போ டோட்டலா பண்ணணும்னா A பிளஸ் பினா ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் டோட்டல், ரெண்டு டோட்டலையும் ஆட் பண்ணாக்க 2,41,075 ரூபாய். டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் மொத்தமா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னாக்கா 80 ரூபாய். ஒரு யூனிட்டுக்கு டோட்டலா எவ்வளவு, இந்த எல்லா டேட்டாஸையும் போட்டு பார்த்தாக்கா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, 80 ரூபாய் 579 பைசா அக்யூரேட்டா செலவாகுது. இதுதான் உங்களுக்கு பவர் சப்ளை, பவர் ஹவுசிங் காஸ்ட் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.